ஹாய் எவ்ரிவன், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ் ஹிந்தி கிளாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு வா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு எப்படி நம்ம ஹிந்தியில பேச போறோம்னு சொல்லிட்டு தான் கத்துக்கலாம். வா அப்படின்னா வெறும் வா மட்டும் இருக்காது இல்லையா? வந்தேன், வந்துட்டு இருக்கேன், வந்துட்டேன் அப்படின்ற வார்த்தைகள் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹிந்தியில பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். வந்துட்டேன், வந்துட்டேன் அப்படின்ற வார்த்தைக்கு ஆகயா, வீட்டுக்கு வந்துட்டேன், ஆகயா. அடுத்து வருவேன், இனிமேதான் வருவேன், ஆவுங்கா, அதுக்கு ஆவுங்கா, ஆவுங்கா. அடுத்து வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு அப்படின்ற இடத்துல ஆரஹா, இருக்கேன் அப்படின்ற இடத்துல ஹூ, வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற இடத்துல ஹூ, ஆரஹா ஹூ, ஆரஹா ஹூ. அடுத்து வந்துட்டு இருந்தேன், வந்துட்டு இருந்தேன். நீங்க எனக்கு கால் பண்ணும்போது கால் அட்டன் பண்ணல. ஸோ அந்த நேரத்துல சொல்லுவோம்ல வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆரஹா தா, ஆரஹா தா. வந்துட்டு அப்படின்ற இடத்துல ஆரஹா, இருந்தேன் அப்படின்ற இடத்துல தா, ஆரஹா தா, ஆரஹா தா. அடுத்து வந்ததும், வந்ததும், வீட்டுக்கு வந்ததும் அப்படின்னு சொல்லலையா? ஸோ அந்த இடத்துல ஆத்தே சாத், வந்தேன் அப்படின்ற இடத்துல ஆத்தே தும் அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ அது கூட சேர்த்து ஆத்தே சாத், வீட்டுக்கு வந்ததும் ஆத்தே சாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். வரும் போது, வரும் போது, வரும் அப்படின்ற இடத்துல ஆத்தே, போதும் அப்படின்ற இடத்துல சம. வரும் போது, வந்துட்டு இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையா? ஸோ அந்த இடத்துல ஆத்தே சம. அடுத்து வரட்டுமா, வரட்டுமா, நான் கேட்குறேன் கேள்வியா, வரட்டுமா அப்படின்னு சொல்லலையா? ஸோ அங்க ஆவும் கியா, ஆவும் கியா. இங்க வந்து ஒரு கேள்வியா கேட்குறோம் அப்படின்றதுனால கியா அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணணும் இதுல. வரட்டுமா, ஆவும் கியா, ஆவும் கியா. அடுத்து வரணும், வரணும், இனிமே வரணும் அப்படின்னு சொல்லலையா? ஸோ அங்க ஆனா ஹே, ஆனா ஹே. அடுத்து வரமாட்டேன், வரமாட்டேன். ஸோ அதுக்கு என்ன சொல்லணும்? நெஹி ஆவுங்கா, வர மாட்டேன், நெஹி ஆவுங்கா. ரெண்டுத்துக்கும் ஒன்னா சேர்த்து தான் சொல்லணும். வரமாட்டேன் அப்படின்ற வார்த்தைக்கு நெஹி ஆவுங்கா அப்படின்ட்டு சேர்த்து தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம், வந்ததுக்கு அப்புறம் இது எப்படி சொல்லலாம்? வந்ததுக்கு ஆனேக்கே, வந்ததுக்கு ஆனேக்கே அப்புறம் அப்படின்ற வார்த்தைக்கு பாத்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஸோ ஆனேக்கே பாத், ஆனேக்கே பாத். அடுத்து வந்துட்டியா, வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்கலையா? ஸோ அதுக்கு ஆகயா, ஆகயா. அதே ஒரு பாய் அப்படின்னா ஆகயான்னு கேட்கணும், கேர்ள் அப்படின்னா ஆகைன்னு கேட்கணும். வந்துட்டியா, ஆகயா, ஆகை. அடுத்து வந்துருவியா, வந்துருவியா, டைம்க்கு வந்துருவியா அப்படின்னு கேட்கலையா? ஸோ அந்த இடத்துல ஆ ஜாவோகே கியா, ஆ ஜாவோகே கியா, வந்துருவியா, ஆ ஜாவோகே கியா. அடுத்து எப்ப வருவ, எப்ப வருவ, எப்ப அப்படின்ற இடத்துக்கு கப் அப்படின்னு சொல்லணும். எப்பன்னா கப் யூஸ் பண்ணணும். வருவ, ஆவோகே, வருவ, ஆவோகே. எப்ப வருவ, கப் ஆவோகே. அடுத்து எப்படி வருவ, எப்படி வருவ, எப்படி அப்படின்னா கேசேன்னு சொல்லணும். எப்படின்னா கேசே, வருவ, ஆவோகே, எப்படி வருவ, கேசே ஆவோகே. அடுத்து வருவியா, வருவியா, இதுவும் கேள்வியா கேக்குறோம்ல. வருவியா, சோ அதுக்கு ஆவோகே கியா, ஆவோகே கியா. அடுத்து வந்துருவீல, வந்துருவீல, சீக்கிரம் வந்துருவீல அப்படின்னு சொல்றோம்ல. சோ அதுக்கு ஆஜாவோகே கியா, ஆஜாவோகே கியா, ஆஜாவோகே கியா. அடுத்து நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன், மே ஆகயா, மே ஆகயா. வந்துட்டேன் அப்படின்னா ஆகயான்னு சொல்லணும். மே ஆகயா. அடுத்து வந்துட்டீங்களா, இவ்வளவு சீக்கிரமாவா, வந்துட்டீங்களா, இவ்வளவு சீக்கிரமாவா, ஆச்சரியமா கேக்குறோம்ல. சோ அதுக்கு ஆகயா, ஆகயா. வந்துட்டேன் அப்படின்ற வார்த்தைக்கு ஆகயா, இங்க வந்துட்டீங்களா அப்படின்ட்டு இருக்கு. சோ ஆகயா கேள்வியா கேட்கறதுனால கியா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை இங்க ஆட் பண்ணணும். வந்துட்டீங்களா, ஆகயா, இவ்வளோ, இத்தனா, இவ்வளோ, இத்தனா, சீக்கிரமாவா, சீக்கிரமாவா, ஜல்தி, ஜல்தி. आ गए क्या इतना जल्दी, आ गए क्या इतना जल्दी. அடுத்து எப்ப வந்தீங்க சார், எப்ப வந்தீங்க சார். எப்ப அப்படின்ற இடத்துல கப், வந்தீங்க, ஆயே, வந்தீங்க, ஆயே, கப் ஆயே சார், கப் ஆயே சார். அடுத்து
இப்பதான் வந்தேன் ஒரு 15 நிமிஷம் இருக்கும். இப்பதான் வந்தேன் ஒரு 15 நிமிஷம் இருக்கும். இப்பதான் அப்படின்ற வார்த்தைக்கு அபி அபி வந்தேன் ஆயா வந்தேன் ஆயா. ஒரு 15 நிமிஷம் एक 15 மினிட் இருக்கும் ரஹேகா இருக்கும் ரஹேகா. இல்லாட்டி ஹுவா ஹோகா அப்படின்ற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரஹேகா அப்படின்ற இடத்துல. अभी आया एक 15 மினிட் रहेगा. अभी आया एक 15 மினிட் रहेगा. அடுத்து என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா நான் பிக்கப் பண்ண வந்திருப்பேன். என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா நான் பிக்கப் பண்ண வந்திருப்பேன். என்கிட்ட मेरा से என்கிட்ட मेरा से முன்னாடியே பெஹலே முன்னாடி அப்படின்னா பெஹலேன்னு சொல்லணும். இங்க முன்னாடியே அப்படின்ட்டு இருக்கிறதுனால கூட ஹி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். பெஹலே சொல்லி இருந்தா சொல்லு அப்படின்னா போலோ. இங்க சொல்லி அப்படின்ற இருக்கிறதுனால போலே. இருந்தா அடுத்து இருந்தா ஹோத்தே தோ ஹோத்தே தோ. இப்ப டவுட்டா நம்ம கேள்வி எல்லாம் கேக்குறோம்ல நிறைய. வந்துட்டியா வந்தியா நீ அப்படின்ட்டு எல்லாம் இருக்குல்ல. சோ அந்த இடத்துல டவுட்டா இருக்கிறதுனால தோ அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். சோ அதேதான் இங்கேயும் நம்ம சொல்றோம். ஹோத்தே தோ முன்னாடியே சொல்லி இருந்தா. சோ அங்க போலே ஹோத்தே தோ நான் மே பிக்கப் பண்ண பிக்கப் கர்னே பண்ண அப்படின்னா கர்னே பண்ண கர்னே வந்து இருப்பேன். ஆயா होगा வந்து அப்படின்னா ஆயா இருப்பேன் அப்படின்னா होगा. मेरे से पहले ही बोले होते तो मैं पिकअप करने आया होगा. मैं पिकअप करने आया होगा. அடுத்து ஓகே சார் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க அப்படியே என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. சோ இதுக்கு என்ன சொல்லலாம்? இவ்வளோ அப்படின்ற இடத்துல இத்துனா. இவ்வளோ அப்படின்னா இத்துனா தூரம் தூர் தூரம் தூர். வந்துட்டீங்க ஆயே ஹோ தோ வந்துட்டீங்க ஆயே ஹோ தோ. அப்படியே ऐसे அப்படியே ऐसे ही அப்படி அப்படின்னா ऐसेன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். இங்க அப்படியே இருக்கு இல்லையா? சோ அதனால ஹி அப்படின்ற வார்த்தைய கூட சொல்றோம். ऐसे ही என் வீட்டுக்கு. மேரா கர் வீடு அப்படின்னா கர். இங்க ஏன் வீட்டுக்கு அப்படின்ட்டு இருக்கிறதுனால ஏன் அப்படின்னா என்னோட. மேரா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். மேரா மேரா கர் भी आके जाइए வந்துட்டு போங்க. மேரா கர் भी வீட்டுக்கு கர் भी வந்துட்டு போங்க. आके जाइए. फुल सेंटेंस பார்க்கலாம். ओके सर इतना दूर आए हो तो ऐसे ही मेरा घर भी आके जाइए. அடுத்து பார்ப்போம். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போக கூடாது. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போக கூடாது. இது எப்படி சொல்லலாம்? வீட்டுக்கு கர் आए तो வீட்டுக்கு घर आए तो खाए बिना नहीं जाना है. வந்துட்டு आए तो खाए बिना சாப்பிடாம खाए बिना சாப்பிடாம போக கூடாது. சோ இங்க வந்து நெஹி ஜானா ஹே இது வந்து கண்டினியூஸ்லி சொல்றோம். போக கூடாதுன்ற வார்த்தை கண்டினியூவா சொல்றோம்ல. அதே மாதிரி நெஹி ஜானா ஹே சாப்பிடாம போக கூடாது. घर आए तो खाए बिना नहीं जाना है. புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். இல்ல வேண்டாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகணும். இல்ல வேண்டாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகணும். இது எப்படி சொல்லலாம்? இல்ல நெஹி வேண்டாம் சாஹியே ரெண்டும் ஒன்னா சேர்த்து சொல்லணும். நெஹி சாஹியே எனக்கு முझे எனக்கு முझे கொஞ்சம் தோடா கொஞ்சம் தோடா வேலை காம் வேலை காம் இருக்கு ஹே இருக்கு ஹே நான் போகணும் நான் போகணும். முझे जाना है போகணும்னா जाना है அப்படின்ற வார்த்தைய சொல்லணும். முझे जाना है. நான் அப்படின்ற இடத்துல முझे யூஸ் பண்ணிருக்கேன். இங்க மே அப்படின்ற வார்த்தை வராது. முझेன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்ப்போம். இன்னொரு நாள் கண்டிப்பா சாப்பிட்டு போறேன். இன்னொரு நாள் கண்டிப்பா சாப்பிட்டு போறேன். இது எப்படி சொல்லணும்? இன்னொரு और एक नाल दिन கண்டிப்பா ஜரூர் சாப்பிட்டு காக்கே சாப்பிடு அப்படின்னா கானா அப்படின்னு சொல்லணும். சாப்பிட்டு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? சோ இதனால
खा के का के போறேன் जाऊंगा खा के जाऊंगा और एक दिन जरूर खा के जाऊंगा அடுத்து சரி சார் என்னுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி இது எப்படி சொல்லலாம் சரி அப்படின்னா ठीक है என்னுடைய என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய மேரா घर வீட்டுக்கு आए तो வீட்டுக்கு आए तो आएனா வந்தது வந்தது आए हो வீட்டுக்கு வந்தீங்க வந்தாச்சுல்ல சோ அதனால आए हो ரொம்ப நன்றி बहुत धन्यवाद सर ठीक है सर मेरे घर आए हो बहुत धन्यवाद ठीक है सर मेरा घर आए हो बहुत धन्यवाद ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரேன் டாட்டா பாய் பாய்